அன்பு நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷருத்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்க போகிறோம். நமது தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த 12களும் இணையும் பங்குனி உத்திரம் ஆன்மீக ரீதியாக ஒரு மங்கள திருவிழா ஆகும். தெய்வங்களின் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற இந்த நாளில் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் வீண் போகாது. குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கும் தம்பதிகளுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தின் முழு வரலாறு, குழந்தை வரம் தரும் மந்திரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை விரிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை இணைந்திருங்கள். ஏன் இந்த நாள் இவ்வளவு விசேஷம்? புராணங்களின்படி அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை மணக்க கடும் தவம் புரிந்தார். அவரது தவத்திற்கு பலன் கிடைத்து ஈசன் அன்னையை மணக்க சம்மதித்த நாள் இந்த பங்குனி உத்திரம்தான். சிவன் பார்வதி மட்டுமல்ல, ஸ்ரீராமபிரான் சீதாதேவி திருமணம் நடந்தது இந்த நாளில்தான். முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றதும் இந்த நாளில்தான். ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் இணைந்ததும் இந்த நாளில்தான். தெய்வங்கள் இல்லறத்தில் இணைந்து உலகிற்கு வம்ச விருத்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்திய நாள் இது. அதனால்தான் இந்த நாளில் வழிபாடு செய்தால் பிரிந்த தம்பதிகள் இணைவார்கள், மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு வம்சம் தழைக்க வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது தமிழ் கடவுள் முருகன். சஷ்டி விரதம் இருப்பதைப் போலவே பங்குனி உத்திரத்தன்று முருகனுக்கு பால் குடம் எடுப்பதும் பால் அபிஷேகம் செய்வதும் கருப்பை தொடர்பான கோளாறுகளை நீக்கும். ஆன்மீகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு முதல் தெய்வம் குல தெய்வம்தான். பங்குனி உத்திரம் என்பது பல குல தெய்வங்கள் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் அருள் இருந்தால் எந்த பாதிப்பும் வராது. பங்குனி உத்திரத்தன்று சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நட்சத்திரம் சூரியனின் ஆதிக்கம் கொண்டது. சந்திரனும் சூரியனும் ஒரு குடும்பத்தின் தாய் தந்தை போன்றவர்கள். எனவே நம் முன்னோர்கள் வழிபட்ட அந்த ஆற்றலை, அதாவது குல தெய்வத்தை இந்த மங்கள நாளில் வழிபடுவது நம் இரத்த உறவுகளையும் சந்ததிகளையும் பலப்படுத்தும். குலதெய்வ குற்றம் நீங்கவும் வம்சம் தழைக்கவும் பரிகாரங்கள். குழந்தை பேறு தள்ளி போவதற்கு ஜாதகத்தில் பித்ருதோஷம் அல்லது குலதெய்வ சாபம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இதை போக்க இந்த நாளில் சில எளிய காரியங்களை செய்யலாம். பொங்கல் வைத்தல். குலதெய்வ கோவிலுக்கு சென்று பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து படையலிடுங்கள். அந்த பொங்கலை அங்கிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். காணிக்கை செலுத்துதல். நீண்ட நாட்களாக போக முடியாமல் இருந்தவர்கள் தங்கள் குறைகளை சொல்லி ஒரு மஞ்சள் துணியில் ஒரு நாணயத்தை முடிந்து வைத்து பிறகு கோயிலுக்கு செல்லும் போது செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளலாம். அபிஷேகம் பொருட்கள். குலதெய்வத்திற்கு இளநீர், தேன் அல்லது நல்லெண்ணெய் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது வம்சத்தில் உள்ள தோஷங்களை நீக்கும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை அழைப்பது எப்படி? சில சூழல்களால் உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாமல் போகலாம். கவலை வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை அழைக்க ஒரு எளிய வழி இருக்கிறது. வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு தலைவாழை இலை போடுங்கள். அதன் மேல் பச்சரிசியை பரப்பி ஒரு செம்பு கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி வைக்கவும். அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு குலதெய்வத்தின் படத்திற்கு பூச்சூட்டவும். சர்க்கரை பொங்கல் அல்லது பானகம் நிவேதனம் செய்து, எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே, இங்கு எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டி கற்பூர ஆரத்தி காட்டவும். நீங்கள் உண்மையான பக்தியுடன் அழைத்தால் அந்த தெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். உங்கள் குறைகளை சொல்லுங்கள். குலதெய்வ குற்றம் இருந்தால் அது அன்றே நீங்கும். முருகப்பெருமான் சந்தான பாக்கியம் அருள்வதில் நிகரற்றவர். சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று தொடங்கும் கவச வரிகளை பாடும்போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் காக்கப்படுவதாக ஐதீகம். குறிப்பாக கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்வது ஒரு கவசம் போல உங்களை காக்கும். செவ்வரளி மலர் முருகனுக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த மலர்களால் அர்ச்சனை செய்வது செவ்வாய் தோஷங்களை நீக்கி குழந்தை பேரிற்கு வழிவகுக்கும். அதேபோல் பசுவின் தூய்மையான பாலில் அபிஷேகம் செய்து அந்த பாலை பிரசாதமாக அருந்துவது உடலில் உள்ள பிணிகளை நீக்கி ஆரோக்கியமான கரு உருவாக உதவும்.
பார்க்கடல் கடையப்படும்போது தேவர்களும் அசுரர்களும் வியக்கும் வண்ணம் போராளியுடன் அன்னை மகாலட்சுமி தோன்றிய நாள் இதுவே. எனவே இந்நாளில் வீட்டை சுத்தமாக வைத்து மகாலட்சுமி வழிபட கடன் தொல்லைகள் நீங்கி செல்வம் பெருகும், குழந்தை பாக்கியத்தையும் நிலைக்கச் செய்யும். ஹரிஹர புத்திரன் மணிகண்டன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த நாளில் மணிகண்டனை நினைத்து நெய் தீபம் ஏற்றினால் சகல காரிய சித்தியும் உண்டாகும். பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு உதவி கூட கோடி புண்ணியமாக திரும்பும். பசியால் வாடும் அக்குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் சேர்த்து வைக்கும் பெரிய சொத்து. வசதி குறைந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் ஆடைகளை தானமாக தருவது திருமண வாழ்வை இனிமையாக்கும். பங்குனி உத்திரத்தன்று கோயில்களில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தை காண்பது மிகவும் சிறப்பு. குறிப்பாக அங்கு வழங்கப்படும் பிரசாதத்தை உட்கொள்வது மங்களமான பலன்களை தரும். எளிய முறையில் வீட்டிலேயே வழிபாடு செய்வது எப்படி? அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றவும். முருகன் அல்லது மகாலட்சுமி, மகாவிஷ்ணு படத்திற்கு மலர்கள் சூட்டவும். நெய்வேதனமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் படைக்கலாம். உடல்நிலை ஒத்துழைத்தால் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். இயலாதவர்கள் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முருகப்பெருமானை வணங்கும் போது குறிப்பாக பங்குனி உத்திரத்தன்று இந்த பாடலை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும். உருவாய் அருள்வாய் உளதால் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதன் பொருள் என்னவென்றால், கருவாகவும் அந்த கருவுக்குள் இருக்கும் உயிராகவும் முருகனே விளங்குகிறான். எனவே கரு உருவாக வேண்டும் என்று வேண்டுவோர் இந்த பாடலை உருக்கத்தோடு பாடலாம். உங்கள் வீட்டில் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்வது மிக முக்கியம். அன்று அங்கு வழங்கப்படும் தீர்த்தம் அல்லது பிரசாதம் தம்பதிகளுக்கு மகப்பேறு தடைகளை நீக்கும் வல்லமை கொண்டது. சில குடும்பங்களில் பங்குனி உத்திரத்தன்று மாவிளக்கிட்டு வழிபடும் வழக்கம் உண்டு. அரிசி மாவு, வெல்லம் மற்றும் நெய் கலந்த விளக்கிட்டு அதில் ஜோதி ஏற்றுவது மன இருளை நீக்கி மங்களமான செய்திகளை கொண்டு வரும். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை பிரசாதமாக அருந்துவது விசேஷம். பங்குனி உத்திரத்தன்று தரிசிக்க வேண்டிய முக்கிய கோயில்கள். தமிழ்நாட்டில் இந்த நாளில் பல கோயில்களில் திருக்கல்யாண வைபவம் விசேஷமாக நடைபெறும். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடலோரத்தில் அமைந்துள்ள இந்த தலத்தில் பங்குனி உத்திரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இங்குள்ள முருகனை வேண்டி பால் காவடி எடுப்பது அல்லது அபிஷேகம் செய்வது தடையற்ற மகப்பேற்றை தரும் என்பது நம்பிக்கை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் பங்குனி உத்திர திருவிழாவின் போது 63 விழா மற்றும் திருக்கல்யாணத்தை தரிசிப்பது விசேஷம். உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில், இத்தலத்தில் இறைவன் 5 வண்ணங்களாக காட்சி தருவார். இங்கு கருப்பையை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நீங்கவும் சுகப்பிரசவம் ஆகவும் மக்கள் வேண்டிக் கொள்வது வழக்கம். திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் கோயில், இங்குள்ள பாலைவனநாதரை வணங்குவது புத்திர பாக்கிய தடைகளை நீக்கும் என பெரியோர்கள் கூறுவர். குழந்தை வரம் வேண்டுவோர் பங்குனி உத்திரத்தன்று சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் தயாரித்து கோவிலுக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு விநியோகம் செய்வது உங்கள் பிரார்த்தனையை இறைவனிடம் விரைவாக கொண்டு சேர்க்கும். பங்குனி உத்திரத்தன்று மாலை வேளையில் அருகில் உள்ள சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளிக்கவும். அங்கு சுமங்கலி பெண்களுக்கு வழங்கப்படும் மஞ்சள், குங்குமம் மற்றும் தாலி கயிற்றை பெற்றுக்கொள்வது மங்களமான பலன்களை தரும். குழந்தை வரம் வேண்டி பங்குனி உத்திரமன்று ஜபிக்கக்கூடிய மற்றொரு மிக சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான மந்திரம் ஸ்ரீ சந்தான லட்சுமி மந்திரம் அல்லது அபிராமி அந்தாதி பாடல். பங்குனி உத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதரித்த தினம் என்பதால் தாயாரை வேண்டி சொல்லும் இந்த மந்திரம் விரைவான பலன் தரும். ஸ்ரீ சந்தான லட்சுமி ஸ்லோகம்: ஓம் ஸ்ரீம் க்ரீம் கலீம் சந்தான லட்சுமியே நமக. இதன் பலன் அன்னை மகாலட்சுமியின் அருளால் மழலை செல்வம் கிட்டும். இதை 108 முறை ஜபிக்கலாம். அபிராமி அந்தாதி 32வது பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி மல்லிகை சுடி வண்டோர். இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்து வந்தால் அம்பிகையின் அருளால் வம்சம் தழைக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்காக சஷ்டி மந்திரம்.
பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் என்பதால் இந்த வரியை சொல்லலாம். ஜகத்குருவே மைத்ரேய புத்திர லாபம் தேகிமே. நேர்களே, மந்திரம் சொல்ல நேரம் இல்லாதவர்கள் அல்லது கடினமாக நினைப்பவர்கள் ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை 108 முறை ஒரு நோட்டில் எழுதுங்கள். பங்குனி உத்திரம் அன்று தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் எழுதினால் நிச்சயம் பலன் உண்டு. பங்குனி உத்திரம் அன்று குழந்தை வரம் மற்றும் குலதெய்வ அருள் வேண்டி வழிபடுவதற்கு மிக சிறந்த நேரங்கள்: பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. மந்திரங்கள் ஜபிக்க இதுவே மிக சிறந்த நேரம். இந்த நேரத்தில் மந்திரத்தை ஜபித்தால் அதன் சக்தி பல மடங்கு அதிகமாகும். பிரதோஷ வேலை: பங்குனி உத்திரம் அன்று மாலை நேரத்தில் சிவன், முருகன் அல்லது குலதெய்வத்தை வழிபட உகந்த நேரம். இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்கள். உத்திர நட்சத்திரம் இருக்கும் நேரம்: பங்குனி உத்திரம் முழுவதும் விசேஷம் என்றாலும் மதிய வேளையில் கோயில்களில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவங்களை தரிசிப்பது மங்கள வாழ்வை தரும். நேர்களே, இந்த வழிபாட்டை நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கினால் மிக சிறப்பு. முடியாதவர்கள் மாலை 6 மணி அளவில் வீட்டில் விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொண்டு மந்திரங்களை சொல்லுங்கள், நிச்சயம் பலனுண்டு. இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரம் வருகிறது. புதன் பகவான் அறிவு மற்றும் புத்திர பாக்கியத்திற்கு உரியவர் என்பதால் அன்று மழலை செல்வம் வேண்டி செய்யும் வழிபாடு நிச்சயம் பலன் தரும். பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்த இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தில் உள்ள தடைகளை நீக்கும். பங்குனி உத்திரம் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது ஒரு புது விழாவிற்கான தொடக்கம். நம்பிக்கையோடு இறைவனை நாடுங்கள். உங்களின் மழலை செல்வ கனவு நனவாக எமது லக்ஷருத்ரன் நியூஸ் சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட் செய்யுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் என்றென்றும் கிடைக்கட்டும். இந்த நன்னாளில் உங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் சமர்ப்பியுங்கள். உங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு பலன் தரும். இந்த தெய்வீக தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யுங்கள், நிச்சயம் பலன் உண்டு. உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது குழந்தை பேருக்காக காத்திருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஒரு பகிர்தல் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.